வெல்கம் பேக். இப்போ இந்த வீடியோல வந்து சிம்பிளிஃபிகேஷன், சரியா, மல்டிப்ளிகேஷன் அண்ட் simplifying using rational numbers. So what is the value of 5/7 plus 2/7 into 5? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளது ரெண்டுமே வந்து டினாமினேட்டர் சேமா இருக்கு. ஸோ நியூமரேட்டர் என்ன வரும்? 7/7 into 5. இது 7/7 is 1. 1 into 5 is 5. புரிஞ்சுதா? Find the value of 5/6 into 3/4. அப்படியே டைரக்டா கேன்சல் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? 6 2 3 1 3 1 6 2. ஆன்சர் என்ன? 5/8. Write 4 rational numbers between -1/3 and 2/3. நம்ம ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ d is equal to ஃபார்முலா என்ன? y minus x by n by n plus 1. n plus 1. y x ஓட வேல்யூ என்ன? -1/3. y ஓட வேல்யூ 2/3. n ஓட வேல்யூ 1 4. so ஓகேவா? இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். d is equal to y 2 minus 2/3 minus of -1/3. சரியா? divided by 4 plus 1 is 5 equal to 2/3 plus 1/3 divided by 5 is equal to 3/3 is 1 1/5. புரிஞ்சுதா? சிம்பிளிஃபிகேஷன் புரிஞ்சுதா? இங்க வந்து ரெண்டுமே சேம் டினாமினேட்டர், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஸோ சேம் டினாமினேட்டர் 3 வந்துடும். மேலேயும் 3 தான் இருக்கு, கேன்சல் பண்ணா 1. 1/5. 1/5 டினாமினேட்டர் 5 இருக்கு. ஸோ 1/5. இது வந்து ஒன் ஆஃப் த ரேஷனல் நம்பர். இப்போ x பிளஸ் d கண்டுபிடிக்கணும். ஓகேவா? x ஓட வேல்யூ என்ன? 2/3. x ஓட வேல்யூ என்ன? -1/3. -1/3 plus 1/5. சரியா? டிஃபரண்ட் டினாமினேட்டர். ஸோ LCM 15. 5 into 3 15. Cross multiply -5 plus 3. என்ன ஆன்சர்? -2/15. -2/15. ஓகேவா? செகண்ட் ரேஷனல் நம்பர் x plus 2d. x plus 2d. -1/3 plus 2/5. LCM 15. -1 -5. Cross multiply -5 6 plus 6. Answer 1/15. 1/15. What is Next to be under -5 plus 6? So plus 1 plus 1/15. X plus 3d -1/3 plus 3/5 plus 3/5 is equal to 15. -5 plus 9. 9. Answer என்ன? 4/. Next x plus 4d. -1/3 plus 4/5 15. -5 plus 12 is equal to 7/15. Therefore, the rational numbers are 1/5, -2/15, 1/15, 4/15, 7/15. These are the rational numbers. Okay. Next is simplification. -3/7 into 5/12 plus 11/12 into -3/7. இப்போ இதுல வந்து இப்படி டைரக்ட் கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இதுல அடிஷன் இருக்கு. இதை மட்டும் தனியா கேன்சல் பண்ணலாம், இதை மட்டும் தனியா கேன்சல் பண்ணலாம். ஆனா கேன்சல் பண்ணா என்ன ஆகும்னா LCM டிஃபர் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டுத்தையுமே வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு போட்டுடலாம். சரியா? ஏன்னா இதை இப்ப கேன்சல் பண்ணோம்னா
1 3 is 3 4 3s are 12 போட்டா 7 4s are 28 ஆயிடும். ஸோ இங்க வந்து 85 இருக்கும். 12 into 7 85 84 இருக்கும். இங்க வந்து 28 ஆயிடும். ஸோ இப்போ இந்த இதை அப்படியே டைரக்டாவே மல்டிப்ளை பண்ணிடலாம். -3 into 5 15 -15 by 7 12s are 84 80 plus 11 into -3 11 into 30 minus 33 by same 12 15s are 84. சேம் டினாமினேட்டர் இருக்கிறதுனால டைரக்டா ஆட் பண்ணிடலாம். ஸோ -15 -33. ஸோ 15 plus 33 minus 40 -48 -48 by 84 84. இதை கேன்சல் பண்ணுங்க. பண்ணலாம் சொல்லு. 2 டேபிள் நியர் சேம்லயே வந்துரும். four ஒரே table. 48. ஸோ 48 by 84 கேன்சல் பண்ணோம். 4 டேபிள்ல 1 2 இது 2 1 12 and 21 இது ரெண்டுமே 3 டேபிள்ல வரும். 4 3s are 12 7 3s are 21. ஸோ ஆன்சர் வந்து -4 by 7. புரியுதா? ஸோ இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். 3 by 5 into -17 by 21 into 36 by 85 into 30 by 8. எல்லாமே கேன்சல் பண்ணும். நடுப்புல பிளஸ் எல்லாம் கிடையாது. டைரக்டா மல்டிப்ளை தான். ஸோ கேன்சல் பண்ண சொல்லு. 3 1 21 7 17 1 85 5 நெக்ஸ்ட் 5 1 30 36 18 1 36 2 வேற என்ன பண்ணலாம்? அவ்வளவுதானா? நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி சொல்லு. 26 12 7 into 5 35 -12 மைனஸ் இங்க இருக்கு. ஸோ -12 by 30. Third subdivision. So third subdivision 2 by 5 into -15 by 28 into 21 by 45 into 4 by -25. ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். இப்ப கேன்சல் பண்ணு சொல்லு. 5 1 15 3 4 1 28 7 7 1 7 1 21 3 next 3 1 1 15 5. okay திரும்ப 5 times. ஓகேவா? ஆன்சர் என்ன? நியூமரேட்டர் 3 நியூமரேட்டர் 1 1 இல்ல. நியூமரேட்டர் இங்க இருக்கே ஃபர்ஸ்ட் நம்பர். 2 2 2 by 5 into 25 25 225 120. புரியுதா? ஒழுங்கா மல்டிப்ளை பண்ணு. So -6 by 7 into 3 by 12 into -24 by 30 into 14 அப்படின்னு சொல்லிட்டு 14ங்கிறது நியூமரேட்டர்ல இருக்கு. அப்ப டினாமினேட்டர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்ப கேன்சல் பண்ணு. 6 1 12 2 3 1 30 10 7 வராது 7 1 14 2 2 1 24 12 2 10 12 2 1 10 5 12 அவ்வளவுதான். 12 and 5 அவ்வளவுதான். சோ இங்க என்ன வரும்? 12 by 5 மைனஸ் வருமா? வருமா? எப்படி வரும்? மைனஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் இருக்கு. சோ பிளஸ் ஆயிடும். பிளஸ் 12 by 5. Got it? Fifth subdivision 4 by 15 into 9 by 7 into 5 by 7 into -16 by 9. ஓகேவா? கேன்சல் பண்ணுது. 9 9
5 15 15 எவ்வளோ 3 அப்புறம் 3 16 வரும் 3 and 16 வராது ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணணும் சொல்லு minus 64 by 7 7 49 49 into 3 1 5 140